தென்காசி உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசியில் இசக்கி அம்மாள்னு ஒரு 9 வயது குழந்தை, அந்த குழந்தைகள பேசினேன். அந்த பாப்பா வந்து யூகேஜி படிக்குது. ஏன் அந்த குழந்தைகள பேசணும்னு சொன்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுன்னா, இந்த துணி துவைக்கிற இது இருக்குல்ல, இந்த என்ன பவுடர், ப்ளீச்சிங் பவுடர், இந்த ப்ளீச்சிங் பவுடரை பால் பவுடர்னு எடுத்து சாப்பிட்டுச்சு. தெரியாத வயசு, ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்ட உடனே இந்த தொண்டைக்குழா மொத்தமாக வெந்து போச்சு. தொண்டைக்குழா முழுக்க வெந்து போன உடனே அதால் திரவ உணவும் எடுக்க முடியல, திட உணவும் எடுக்க முடியல. அதாவது தண்ணி, ஜூஸ் இதையும் சாப்பிட முடியாது, சாப்பாடும் எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக எடுத்துக்க முடியாமல் போனோடனே அந்த குழந்தை 9 வயசு குழந்தை எவ்வளோ இடம் வந்துருச்சுன்னா 4 கிலோ ஆயிடுச்சு. வெறும் எலும்பு தோல் இவ்வளோதான், 4 கிலோ. எங்கெங்கேயோ கூட்டு போகிறாங்க ஆஸ்பத்திரியில், அதுக்கு சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா டாக்டரும் கைவிரிச்சிட்டாங்க. கைவிரிச்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில் அங்கே இருக்கிற தென்காசியில் இருக்கிறவங்க அந்த குழந்தை படத்தை போட்டு இந்த குழந்தைய யாராவது காப்பாற்றுவாங்களான்னு கண்ணீர் மல்க ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க. நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த செய்தியை பார்த்த உடனே என்னை கூப்பிட்டு சொன்னார், சுப்பிரமணியம் இதை ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கன்னார். நான் உடனடியாக தென்காசியிலேருந்து அந்த குழந்தைய அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு வர சொன்னேன். அவங்க அப்பாவும் அம்மாவும் கூலி வேலை பார்க்குறவங்க, சித்தால் பெரியாள். அவங்க 2 பேரையும் அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் நேராக எக்மோர் ஆஸ்பத்திரிக்கு நானாவே கூப்பிட்டு போனேன். எக்மோர் குழந்தைகள் நல ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ணலான்னு பாருங்கன்னு டாக்டருங்கெல்லாம் முழிச்சாங்க. என்னவாவது பண்ணணும், இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் பண்ணுங்கன்னு ஒரு அட்மிட் பண்ணிட்டு எல்லா சிறப்பு விருந்தினர்களும் மாச கணக்கில் பண்ணாங்க. 11 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் ரோட்ல தான் படுக்கணும். முதல் 2 நாள் எங்க படுத்திருந்தாங்கன்னு கேட்டேன். எழும்பூர் ஆஸ்பத்திரி வாசல்ல படுத்துருக்காங்கன்னாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு எனக்குன்னு ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏக்குன்னு ஹாஸ்டல் கொடுப்பாங்க. அந்த ஹாஸ்டலில் போய் அவங்கள தங்க வச்சுட்டேன். தங்க வச்சுட்டு என் உதவியாளரை கூப்பிட்டு அவங்களுக்கு 3 வேளைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடு, இந்த குழந்தை நல்லா ஆகி ஊருக்கு போகிற வரைக்கும் இந்த 2 பேருக்கும் நம்ம பராமரிப்பு நம்ம ரூம்ல இருந்து அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சரியான சிகிச்சை பண்ணி ஒரு 8-9 மாதத்துக்கு அப்புறம் அந்த த்ரோட்டில் ஆப்ரேஷனை முடித்து அந்த திட உணவை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழித்து ஆப்ரேஷன் பண்ணலான்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஆச்சு. குழந்தை நல்லா எழுந்து நடக்க ஆரம்பிச்சது. முதலமைச்சருக்கு எல்லாம் அழைச்சிட்டு போனேன், அப்பா அம்மாவும் அந்த குழந்தையும். முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா 5 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுத்து, ரொம்ப கஷ்டமான குடும்பம், நீங்கள் போய் அந்த தென்காசியில் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னாங்க. ஒரு எதனால் லீஸ் மாதிரி வாடகை வீடு எடுத்து இருங்கன்னு சொல்லி 5 லட்ச ரூபா கொடுத்து அனுப்புனாங்க. இப்போ அந்த குடும்பம் அங்கே இருக்கு. இன்னைக்கு காலையில் நான் அந்த ஃபோன் போட்டு முதலமைச்சர் நீங்கள் நலமான்னு எல்லாரையும் கேட்க சொல்லியிருக்கிறாரு. என் மனசுல முதல்ல வந்தது அந்த குழந்தை நல்லா இருக்கான்னு அதை கேட்கணும்னு ஃபோன் போட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டேன். அப்பா நாகர்கோவிலுக்கு வேலைக்கு போயிருக்காருனாங்க. அம்மா ஃபோன் எடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா இறந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய விட்டுட்டு 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களாம். இப்போ அந்த சித்தி வளர்ப்பில் தான் இருக்கு. இந்த சித்தி எடுத்தாங்க. நான் இந்த குழந்தைக்கு சித்திங்க, இது மாதிரி அம்மா இறந்துட்டாங்கன்னாங்க. எங்கம்மா பாப்பா இருக்கான்னு சொன்னாங்க. இருக்குன்னு. அப்போ அந்த பாப்பா கையில் ஃபோன் கொடுமான்னு ஃபோன் கொடுத்தாங்க. ஏம்மா இசக்கி அம்மா நல்லா இருக்கேம்மான்னு. அங்கிள் நீங்கள் யாருங்க அங்கிள்ஸு? நான் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணி பேசுகிறேம்மான்னு. இப்போ நான் சொல்கிற எல்லாமே இன்றைக்கி டிவிங்களில் எல்லா டிவிலையும் வந்திருக்கு. சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணி பேசுகிறேன்னு சொன்னேன். அங்கிள் சொல்லுங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா அங்கிள்ச்சு. யூகேஜி படிக்கிற குழந்தை. நல்லா இருக்கிறம்மா, நீ எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிற அங்கிள், உங்களால் தான் உயிரோடு இருக்கிறேன். இப்போ நான் 9 யூகேஜி படிக்கிற அங்கிள் அப்படின்னுச்சு. இதுதான் முதலமைச்சர் வந்து நீங்கள் நலமா அப்படின்னு விசாரிக்க சொன்னது. இன்னைக்கு அந்த திட்டம். 2வது ஒரு குழந்தைக்கு போன் போட்டேன். அதுக்கு 13 வயசு. அது பேர் அபிராமி. அதோட ஊர் எதுன்னு சொன்னா நம்ம சீர்காழி. அதுக்கு எஸ்எல்இன்னு ஒரு நோய். நீங்க பேப்பர்ல டிவிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த எஸ்எல்இ நோய் என்னன்னா, இந்த காலில் இருக்கிற இதெல்லாம் அந்த விரல்கள் உதிர்ந்து போயிடுச்சு தானாவே. அது ஒரு மாதிரி இந்த நோய் உதிர்ந்து போய் கால் கீழே ஊன முடியாது. கால் கீழே ஊன முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல. அந்த குழந்தைய கூப்பிட்டு அவங்க அப்பா இறந்துட்டாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. அவங்க அம்மா மட்டும்தான் விடோ மதர். அந்த அம்மா அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு எல்லா ஆஸ்பத்திரிக்கும் மயிலாடுதுறை முழுக்க சுத்துறாங்க. எங்கேயும் சரியாகலை. அதுக்கப்புறம் ஜிப்மருக்கு போறாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு. அங்க போன உடனே டாக்டருங்களாம் என்ன சொல்றாங்கன்னா 2 காலம் எடுத்துடணுன்றாங்க. அது 13 வயசு பெண் குழந்தை, 2 காலையும் எடுத்துடணுன்றாங்க. உடனடியாக அவங்க என்ன பண்றாங்க, என் குழந்தைய யாராவது காப்பாத்துங்கன்னு இதே மாதிரி தான் பேப்பர்ல ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க.
முதலமைச்சர் பார்த்துட்டு எனக்கு திரும்ப அதே சொல்றாரு, எந்த வகையிலாவது உதவி பண்ண முடியுமா பாருங்கன்னாரு. வண்டி அனுப்பி அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வர சொன்ன, அம்மாவையும் பொண்ணையும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். சேர்த்துட்டு ஒரு வருஷம் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஒரு வருஷம் எடுத்து கால் விரல்கள் உதிர்றத நிறுத்தி அந்த காலுக்கு ஸ்ட்ரென்தனிங் கொடுத்து ஒரு பிரத்யேக ஷூ அதுக்குன்னு எங்க இருக்குன்னு கேட்டோம். ஜெர்மனியில் இருக்குன்னாங்க. 1,80,000 ரூபாய் அந்த ஷூ. ஜெர்மனியிலிருந்து இம்போர்ட் பண்ணி வர வச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்து இன்னைக்கு ஊருக்கு அமிச்சோம். அந்த பாப்பா கையில பேசினேன். அபிநயான்னு பேர். அது பேரு அபிநயா. எப்படிமா இருக்கிறேன்னு? நல்லா இருக்கிற அங்கிள், முதலமைச்சர் கருணையால இன்னைக்கு ஸ்கூலுக்கு நடந்து போறேன். என்னால நிக்க முடியாம இருந்தது, உட்கார முடியாம இருந்தது. அந்த பாப்பாவை ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு நான் கேட்டேன், என்னம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டேன். அப்ப சொன்னிச்சு, அங்கிள் என் காலை எடுத்தணும்னு சொல்றாங்க. காலை எடுத்துட்டு நான் இந்த மண்ணில் உயிர் வாழ விரும்பல, அதை விட என்னை கொண்டுட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பாப்பாக்கள் இன்னைக்கு நான் போன் பண்ணி விசாரிச்சா சொல்லிச்சு, நல்லா இருக்கிறேன், நம்ம முதலமைச்சர் அங்கிளுக்கு சொல்லுங்க, நீங்க அவர் நல்லா இருக்காரான்னு கேட்டு எனக்கு சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிச்சு. உண்மையிலேயே ஒரு பெரிய அளவுல சந்தோஷம். அடுத்து இன்னொரு பையன் சூரியகுமார்னு பேரு, கிருஷ்ணகிரி. அவனுக்கு அவன் என்ன பண்றான்னா, அவனும் ஒரு 8-9 வயசு பையன். சானிடைசர் நம்ம கொரோனா நேரத்தில் கை கழுவோம்ல, கை துடைப்போம்ல, அந்த பாட்டில அடுப்புல போட்டுறான். அடுப்புல போட்டோன்னா அது வெடிச்சு அவன் உடம்பெல்லாம் தீக்காயம் ஆயிடுது. தீக்காயம் ஆயிட்டோன்னா உடம்பு முழுக்க பத்திக்கின்னு பெரிய அளவுல காயம் அடைஞ்சு அவனை காப்பாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலை வந்த உடனே அவங்க அம்மா அந்த பையனை இடுப்புல தூக்கின்னு போய் தர்மபுரியில் இருக்கிற கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க போறாங்க. என்ன மனு தராங்க தெரியுமா? என் பிள்ளைய காப்பாற்ற முடியல, என் பிள்ளைய கருணை கொலை பண்றதுக்கு அனுமதி தாங்கன்றாங்க. கருணை கொலை பண்ணுவதற்கு என்னுடைய மகனை நான் சாகடிப்பதற்கு அனுமதி தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப கலெக்டர் என்ன பண்றாரு, இல்லம்மா நான் ஏதாவது பண்றேன், எதையாவது மருத்துவர்கள் கையில பேசுறேன்னு சமாதானம் பண்ணி அனுப்புறாங்க. அந்த படம் பத்திரிகையில் இங்க வந்தது, சென்னையில பத்திரிகையில் வந்தது. முதலமைச்சர் பார்த்துட்டு தகவல் சொன்ன உடனே அவங்கள வர வச்சு அவங்களையும் 1.5 வருஷம் நம்ம ஹாஸ்டல்ல தங்க வச்சு அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இப்ப என்னோட எம்எல்ஏ ஹாஸ்டலா இருந்தாலும் சரி, பிரபாகர் ராஜா எம்எல்ஏ ஹாஸ்டல், அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ ஹாஸ்டல், நம்ம மாவட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா எம்எல்ஏ ஹாஸ்டல் சாவியை நான் வாங்கி வச்சுக்கின்னு இந்த மாதிரி வர்றவங்களை அங்க தங்க வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அது மாதிரி பண்ணின்னு இருக்கிறோம். அப்ப அந்த சூரியகுமாருக்கு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நல்லா ஆகி திருப்பி ஊருக்கு போனான். இன்னைக்கு அந்த பையன் கையில பேசினேன். அவனும் சொன்னான், நல்லா இருக்கிற அங்கிள், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதே மாதிரி இங்க கோடம்பாக்கத்தில் ஒரு பொண்ணு, சிந்துன்னு ஒரு பொண்ணு, மாடியிலிருந்து 2வது மாடியிலிருந்து கீழே விழுந்துருச்சு, இப்பு உடஞ்சிருச்சு, தாடை உடஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப முடியாத நிலை. 14 வயசு பொண்ணு. அந்த பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டு போறது அவங்க அப்பா எப்படி கூட்டு போவார்னா, கையில தூக்கின அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவார். இந்த போட்டோ சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு அதுக்கு உதவி பண்ணணுன்னாங்க. நான் நேராக வீட்டுக்கு போனேன். இந்த நம்முடைய கோடம்பாக்கத்தில் தான் வீடு. வீட்டுக்கு போய் எப்படி நடந்ததுன்னு கேட்டேன். 2வது மாடியிலிருந்து விழுந்துட்டாங்க. அப்போ நான் உடனே கையோட டாக்டருங்களையும் கூட்டு போனேன். டாக்டரை கூட்டு போய் செக் பண்ண சொன்னா, சரி பண்ணிடலாம், ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும்னாங்க. ஒரு 7-8 ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க. எடுத்து போய் இன்னைக்கு அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடத்துல ஒரு 1.5 வருஷம் ஓமந்தூரார்லேயே தங்க வச்சோம். அவங்க அப்பா வந்து டீ விற்கிறவர், சைக்கிளில் போய் டீ விற்கிறவர். அவருக்கு ஏதாவது தொழில் பண்ணி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஓமந்தூரார்லேயே ஒரு டீ கடையை போட்டு அங்கே டீ விற்க சொன்னோம். அவர் அங்கே டீ வித்துக்குன்னு அந்த பொண்ணை காப்பாத்தினாரு. அந்த பொண்ணு நல்லா ஆகி வந்தது. நல்லா ஆயிட்டு உடனே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணும் அப்பாவும் வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா நல்லா இருக்கிறானா? நல்லா இருக்கிற அங்கிள், என்ன பண்ண போறோமா? எனக்கு பிஎல் சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு. பிஎல் அதாவது சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு செங்கல்பட்டு பிஎல் காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு. அது படிக்கிற அந்த 4 வருஷத்துக்கான படிப்பு செலவையும் திமுகவே பொறுப்பெடுத்துக்கு அதை படிக்க வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ அது பிஎல் படிச்சுன்னு இருக்கு. அந்த பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணோன்னு சொல்லிச்சு, அங்கிள் இன்னைக்கு தான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன், சட்டப்படிப்பு இன்னைக்கு பரீட்சை முடிச்சுட்டு வந்தேன், நல்லா இருக்கிற அங்கிள். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தூக்கின்னு போன ஒரு பொண்ணு இன்னைக்கு நல்லா நடந்து போய் சட்டக்கல்லூரியில் படிச்சுன்னு இருக்கு. நான் ஒரு 4 பேரை சொன்னேன். இன்னொருத்தர் வந்து கம்பி குத்தி இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வெளில வந்துட்டவர், அவரையும் விசாரிச்சேன். இந்த மாதிரி ஒரு 5 பேர் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் சொன்னார்ல, நீங்கள் நலமா, ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும் மேயரும் கேட்கணும், துணை மேயரும் கேட்கணும், கவுன்சிலருங்களும் கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நான் ஒரு 5 பேர் கையில் பேசினேன். 5 பேரும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க.